Hi Makkale, welcome to Middle Class Gully Cricketers. August 28th to September 11th பார்த்தீங்கன்னா வந்து துலீப் ட்ராஃபி நடக்க போகிறது. ஸோ துலீப் ட்ராஃபி எப்படின்னா வந்து நார்த் ஜோன், ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன், சென்ட்ரல் ஜோன், நார்த் ஈஸ்ட் ஜோன் அந்த மாதிரி ஒரு 5 டீம் ஆட போகிறாங்க. ஸோ இந்த தடவை வந்து ஃபிக்சர்ஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நார்த் ஜோன் வர்சஸ் ஈஸ்ட் ஜோன் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட் ஜோன் வர்சஸ் சென்ட்ரல் ஜோன் ஆடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீமோட வின்னர்ஸ் அண்ட் செகண்ட் டீமோட வின்னர்ஸ் வந்து they'll play against either சவுத் ஜோன் ஆர் வெஸ்ட் ஜோன். ஸோ அது ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி நடக்கும் அண்ட் அந்த வின்னர்ஸ் வந்து ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்குவாடுக்குள்ளே பூந்துடலாம். ஸோ ஸ்குவாடு வந்து என்ன ஆயிருக்கு, ஸோ வெஸ்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ஹாட் நியூஸ் என்னென்னா புஜாரா அண்ட் ரஹானே லெஃப்ட் அவுட். ஸோ புஜாராவும் ரஹானேவும் வந்து இந்த ஸ்குவாடில் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க டெஸ்ட் கரியர் வந்து முடிஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வெஸ்ட் ஜோன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷர்துல் டாக்கூர் கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ ஷர்துல் டாக்கூர் இஸ் த கேப்டன் அண்ட் அவங்க டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இருக்கார், ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார், நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, தனுஷ் கோட்டியான், அப்புறம் அந்த தரம் சிங் ஜடேஜா அவங்களெல்லாம் வந்து வெஸ்ட் ஜோனில் எடுத்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஷஃப்ராஸ் கானும் ஒரு நல்ல ஒரு அடிஷன். அவர் வந்து டொமஸ்டிக்லலாம் அவர் தான் ராஜா, மும்பைக்கா ராஜா வந்து தலைவர் ஷஃப்ராஸ் கான் தான். அதே மாதிரி சவுத் ஜோனில் வந்து யார் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 people ஃப்ரம் கேரளா. கேரளா had their best Ranji Trophy season and கேரளா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் சின்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் ரஞ்சி ட்ராஃபி ஃபைனல்ஸ் வந்து இந்த தடவை தான் ஆடினாங்க. அஃப்கோர்ஸ் ரன்னர்ஸ் அப் முடிச்சாங்க, பட் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ 5 பிளேஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து வைஸ் கேப்டனாக வந்து முகமது அசாருதீன் போட்டிருக்காங்க. ஸோ முகமது அசாருதீன் இஸ் த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபார் கேரளா. ஸோ அது தவிர்த்து இந்த நிதிஷ் அண்ட் தம்பி அவங்களாம் ஆடுறாங்க. ஸோ அதே மாதிரி சவுத் ஜோன்லேயே வந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகதீசன், சாய் கிஷோர், அதுக்கப்புறம் வந்து குர்ஜன்பிரீத் சிங். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஜோனில் வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம முகமது ஷமி இஸ் பேக். ஸோ முகமது ஷமி இஸ் பேக். ஸோ ஈஸ்ட் ஜோனோட பவுலிங் அட்டாக் மட்டும் நான் சொல்கிறேன் எவ்வளோ டெட்லியாக இருக்குன்னு பாருங்கள். ஈஸ்ட் ஜோனில் வந்து ஆகாஷ் தீப், முகேஷ் குமார், முகமது ஷமி. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. பால் ஸ்வைன் போக போகிறது நியூ பாலில் அண்ட் கொஞ்சம் ஓடனா பால் ரிவர்ஸ் ஆகி உள்ளே வர போகிறது. வேறு லெவல் ஈஸ்ட் ஜோன் டீமு அண்ட் ஈஸ்ட் ஜோன் இஸ் லெட் பை இஷான் கிஷன். ஸோ அந்த டீமில் இஷான் கிஷன், ரியான் பராக், ஸோ அவங்களாம் வந்து ஈஸ்ட் ஜோனில் ஆடுறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட். பட் அண்ட் ஈஸ்ட் ஜோனில் ஒரு இம்பார்ட்டன்ட் நேம் நான் மறந்துட்டேன், அபிமன்யு ஈஸ்வரன் 49.07 ஆவரேஜ் வச்சுட்டு 3 டோராக இந்தியா கூட போயிட்டுருக்கார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் ஏபிள் டு மேக் அ டெபியூ. பட் அவரோட ப்ராசஸ் அவர் கரெக்டாக பண்ணார்னா ஐம் ஷுர் ஹி வில் டெஃபினெட்லி மேக் அ டெபியூ ஃபார் டீம் இந்தியான்னு தான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸைட்டிங் கேம் ஆஃப் கிரிக்கெட்டாக இருக்க போகிறது. இஃப் யூ ஆர் அ டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன் ஆர் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஸோ க்ளோஸ்லி யூ வில் பி டெஃபினெட்லி எக்ஸைட்டட். அண்ட் இந்த துலீப் ட்ராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து திஸ் கோயிங் டு பி a cracker of a contest.